இந்த மாதிரி காயின் பேங்கிள் பண்ணலாமா? வாங்க பார்க்கலாம். ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அபிநயா விலாக்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் சொல்லியிருப்பேன்ல காயின் பேங்கிள் தான். ஸோ அதை தான் நான் பண்ண போகிறேன். லக்ஷ்மி போட்டிருக்கோம் இல்லையா, அதுதான். அதை நான் செய்ய போகிறேன். வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். த்ரெட்டில் எப்படி ரேப் பண்ண நான் இதுக்கு முன்னாடி இருக்கிற கிளாஸில் எல்லாம் சொல்லியிருப்பேன்ல, பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். நான் நூல் ரேப் பண்ணுறத நான் கட் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப நேரம் ஆகுதா, சரி அது எதுக்கு போடணும் அப்படி சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாகவே எடுத்துக்கிறேன். ஸோ நான் எடுத்துருக்கிற பேங்கிள் 1 கட். இதுக்கு 94 ஸ்டாண்ட்ஸ் எடுக்கணும். 95 அவ்வளோத்தர 95 இல்லை 96, 7 கூட எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு பாதியில் நின்றுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லை, அதனால தான். இப்போ பாருங்கள், நான் இதுக்கு முன்னாடியே நான் சொல்கிறேன், நம்ம எந்த த்ரெட் எடுக்கிறோமோ அந்த பேங்கிள் தான் எடுக்கணும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், நம்ம எந்த கலர் நூல் எடுக்கிறோமோ அந்த கலரில் தான் நம்ம பேங்கிள் எடுக்கணும். இப்போ நான் ப்ளூ கலர் பேங்கிளில் எல்லோ கலரு நூல் சுற்றுறேன் அப்படின்றதுனால நீங்களும் அதுமாதிரி பண்ணக்கூடாது. நான் வீடியோக்கோசரம் நான் அந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ நீங்கள் அந்த தப்பை பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம எந்த பேங்கிள் எடுக்கிறோமோ அதே த்ரெட்டு நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஒரு சிலர் ரேப் பண்ணும்போதெல்லாம் கேப்பு தெரியும். ஸோ இந்த இதுலேயே எனக்கே தெரிஞ்சுது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, அது ப்ளூ கலருன்றதுனால இது எல்லோ கலருன்றதுனால நல்லாவே தெரிஞ்சுது. உள்ளே இருக்கிற அந்த பேங்கிள் நல்லாவே தெரிஞ்சுது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இப்போ இதில் நம்ம 3 டிசைன் பார்க்க போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம இதில் 3 டிசைன் பண்ண போகிறோம். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு காயின் ஒட்டிக்கணும். ஃபுல்லாகவே காயின் ஒட்டிக்கிட்டு நான் இந்த நேம் பேங்கிள் போட்டிருப்பேன்ல இதுக்கு முன்னாடி வீடியோவில், ஸோ அதுதான். அதில் நான் ஒரு ஸ்டோன் ஒட்டியிருப்பேன் இல்லையா, அந்த ஸ்டோனை நம்ம காயின் சென்டரில் விட்டுட்டு அது சைடில் ஃபுல்லாக நம்ம அது ஒட்டிக்கலாம். ஸோ நான் அதுமாரி பண்ணலை, நீங்கள் அந்தமாரி பண்ணிக்கோங்க செய்கிற மாதிரியானா. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா அதில் நூல் அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், கட் பண்ணி எடுக்கிறேன். கட் பண்ணி எடுத்துட்டு சென்டரில் நான் அதை ஒட்டிக்க போகிறேன். நீங்களும் அதே மாதிரி ஒட்டிக்கோங்க. கொஞ்சம் சைட்லலாம் எதனா சவுண்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனா நீங்கள் சவுண்டு கம்மி பண்ணிவிட்டு கூட நீங்கள் வீடியோ பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ஒட்டுறேன். இப்போ சென்டர்லேயே ஒட்டணும் நேராக. இப்போது ஒட்டுற இல்லையா, இப்போ உங்களுக்கு தெரியுதா? இப்போ இந்த சைடில் கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்பில் நம்ம சுகர் பீட்ஸு சொல்லுவோம், அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அதில் எது சொல்கிறது, நான் சொல்லியிருப்பேன்ல நேம் பேங்கிளில் ஒட்டணும்ல ஒரு ஸ்டோன், அந்த ஸ்டோனை கூட நம்ம சைடில் ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அப்படி இல்லைன்னா நீங்கள் 3 காயின் ஒட்டிக்கலாம். 3 காயின் ஒட்டிட்டு அதில் நம்ம ஸ்டோனு குந்தன் ஸ்டோன் ஒட்டிக்கலாம். பாருங்கள், இது ஒரு ஃப்ளவர் ஷேப்பா. ஸோ இதுதான் நான் மொத்தம் 6 லக்ஷ்மி காயின் எடுத்தேன். ஸோ ஒரு சைடில் 6 காயின், இன்னொரு சைடு 6 காயின். ஸோ 6 காயின் 6 காயின் பண்ணிவிட்டு இந்தாண்டி வேறு ஒரு டிசைன் போட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, லோட்டஸ் டிசைன் தான் ஒட்ட போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி இன்விசிபிள் ஜெயின் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, 3 இது வச்சு நான் பண்ணியிருப்பேன். இப்போ இதில் லோட்டஸ் டிசைன்றதுனால நான் லோட்டஸ் டிசைன் தான் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் ஜிம்கா போடுறேன். ஸோ இது நல்லா இருக்கா சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்குமே நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரினா ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன், குரூப்பில் 10 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.